எப்பொழுதுமே சோர்வாக இருக்குது. ஏன்னா இந்த கம்ப்ளைண்ட் நிறைய பேர் சொல்கிறீங்க. அதாவது இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. பொதுவாக நம்ம உடலில் சோர்வு ஏன் ஏற்படுது? உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு நிறைய காரணங்களோட இல்லாமல் உடல் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதை தாண்டி மெனோபாஸ் டைமில் பெண்கள் நிறைய பேருக்கு உடல் சோர்வு இருக்குது. ஸோ இதை சரி செய்கிறதுக்கும் ஆட்டோஇம்யூன் கண்டிஷன் ஒரு சிலருக்கு இருக்கும். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கலாம், சருமம் சார்ந்த பிரச்சனைகள், விட்டிலிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்புள்ளி பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கலாம். ஸோ இது எல்லாமே சரி செய்கிறதுக்கும் நமக்கு என்னென்னா உணவு முறைகளை இலைகள் இல்லைனா துளசி பொடி கடையில் இருக்கும், அதை வாங்கிக்கோங்க. இது நமக்கு தேவைப்படுது. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா எலுமிச்சை இலைகள் நமக்கு தேவைப்படும். ஸோ எலுமிச்சை இலைகள் அப்படின்னு சொல்லும்போது எலுமிச்சை மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளை எடுத்து நிழலில் உலர்த்தி நம்ம அதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது ஒரு சிலருக்கு தலைவலி இருந்துக்கிட்டே இருக்கும். தலைவலி அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா 2-3 நாட்களுக்கு இருந்துட்டு தாங்க போகும் அப்படின்னு சொல்கிறாலோ, இல்லை உடல் வலி நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ உடல் வலி நிறைய பேருக்கு இருந்தாலோ அதை சரி செய்கிறதுக்கு நம்ம இந்த பானத்தை குடிக்கலாம். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். எப்பொழுதுமே சோர்வாக இருக்குது. ஏன்னா இந்த கம்ப்ளைண்ட் நிறைய பேர் சொல்கிறீங்க. அதாவது இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. பொதுவாக நம்ம உடலில் சோர்வு ஏன் ஏற்படுது? உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் இருக்கா நமக்கு அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைங்க எனக்கு இதெல்லாம் எதுவுமே இல்லை, ஆனாலும் எனக்கு உடல் சோர்வு இருக்குன்னா ரொம்ப சிம்பிளாக இயற்கையான முறையில் நம்ம பெயின் கில்லர்ஸ்லாம் நீங்கள் ரொம்ப நாளாக எடுக்க வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறீங்க பல வருஷமாக எனக்கு இந்த உடல் சோர்வு வலி எப்போவுமே என்னால் ஒரு ஆக்டிவாகவே இருக்க முடியல, சுறுசுறுப்பாக இருக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதற்கு ஏற்ற சித்த மருந்துகள் நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளாக இந்த டீ குடித்தா ஓகேங்க, வித்தின் ஒரு 10 மினிட்ஸாக நமக்கு நல்லாவே ஒரு புத்துணர்ச்சி வரும் அப்படின்னு சொன்னால் மூலிகையை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு பானம். அது எப்படி அப்படின்றதும் பார்க்கலாம். பொதுவாக உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இதில் முக்கியமாக ஹார்மோன்ஸ். ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது. இதுவும் முக்கியமாக பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே எனக்கு உடல் ஒரு சோர்வு இருந்துக்கிட்டே இருக்குங்க. சரி கொஞ்சம் நேரம் நான் வீட்டில் ஒர்க் பண்ணுறேன், கிச்சனில் நிற்கிறேன், இல்லை வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் நேரம் செய்கிறேன், ஒரு காலையிலே ஒரு 10 மணிக்கெல்லாம் திரும்பவும் போய் படுத்துடணும் அப்படின்னு தோணுது. படுத்து எந்திரிச்சு அதுக்கப்புறம் தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்றேன், திரும்ப ஈவினிங் ஒரு டயர்ட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு டயர்ட்னஸ் எப்போவுமே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஆண்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். பொதுவாக இந்த தைராய்டு பிரச்சனை அப்படின்னு நான் சொன்னேன். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா முக்கியமாக கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செரிமான பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு. கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது இந்த செரிமான பிரச்சனை அப்படின்னா சாப்பிட்ற உணவு செரிமானம் ஆகலை, ரொம்ப நமக்கு எதிர்த்துட்டு ஏப்பம் புளி ஏப்பமாக வருது அப்படின்னு சொல்கிற கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ வயிறில் ஒரு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது, தாங்க முடியாத ஒரு எரிச்சல் இருக்கிறது. இது எல்லாமே பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இது இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா உடலில் ஒரு சோர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பேசிக்காக விட்டமின் டிஃபிஷியன்சி இருக்கக்கூடிய நபர்கள். இதில் விட்டமின் அப்படின்னு சொல்லும் போது விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நிறைய பேருக்கு குறைவாக இருக்கும். அதே மாதிரி கால்சியம் டிஃபிஷியன்சி இருந்தாலும் உடலில் ஒரு சோர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த கால்சியம் மற்றும் விட்டமின் பி குறைபாடை சரி செய்கிறதுக்கு ஒரே வழி என்னென்னா கீரைகள். ஸோ இந்த கீரைகளை சாப்பிடும்போது இது ரெண்டுமே நமக்கு நிவர்த்தி ஆகுது அப்படின்னு சொல்லலாம். எந்த வகையான கீரையாக இருந்தாலும் இதில் அதிகமான கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கு. முக்கியமாக சொல்லணும்னா வெந்தயக்கீரை, முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுலையுமே பார்த்தோம்னா சிவப்பு தண்டு கீரை, கீரை முழுவதுமே சிவப்பு கலரில் இருக்கும், நமக்கு அது பயன்படுத்தலாம். புதினா மற்றும் கொத்தமல்லி இலைகள். ஸோ இதை நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்து சாப்பிடும்பொழுது என்ன ஆகுனா நம்ம உடலில் இந்த கால்சியம் குறைபாடோ இல்லை விட்டமின் குறைபாடோ இல்லாமல் உடல் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதை தாண்டி மெனோபாஸ் டைமில் பெண்கள் நிறைய பேருக்கு
உடல் சோர்வு இருக்குது. ஸோ இதை சரி செய்கிறதுக்கும் ஆட்டோஇம்யூன் கண்டிஷன் ஒரு சிலருக்கு இருக்கும். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கலாம், சருமம் சார்ந்த பிரச்சனைகள், விட்டிலிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்புள்ளி பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கலாம். ஸோ இது எல்லாமே சரி செய்கிறதுக்கும் நமக்கு என்னென்னா உணவு முறைகளை ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே நமக்கு வெளியேற்றப்பட்டு உடல் எப்பொழுதுமே புத்துணர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு வந்து பார்த்தோம்னா சுகர் ரொம்ப வருஷமாக இருக்குங்க, அதே மாதிரி கொலஸ்ட்ரால் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருந்தாலும் உடல் சோர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். முக்கியமாக இரவு நேரத்தில் தூக்கம் இல்லாமல் முழிச்சிட்டு இருக்கக்கூடியவங்க, இதுக்கு வந்து பார்த்தோம்னா ஸ்லீப் ஏப்னியா அப்படின்ற ஒரு கண்டிஷன். இந்த கண்டிஷன் இருக்கிறவங்க மறைமுகமாகவே எனக்கு ஏன் உடல் சோர்வு இருக்குது தெரியலையேன்னு சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸ்லீப் ஏப்னியா கண்டிஷன் இருக்கும். அதாவது தூக்கம் வந்து ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பாகவே இருக்கும். தூங்கும்போது சுவாச பாதையில் ஏதாவது ஒரு அடைப்பு இருந்து அதிகமான குரட்டை வர்றது, தூக்கத்தில் வந்து மூச்சு திணறல் மாதிரி ஏற்படுறது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா நமக்கு காலை நேரத்தில் எந்திரிக்கும் பொழுதே ஒரு உடல் சோர்வு இருக்கிறது நமக்கு தெரியும். ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான காரணங்களால் உடல் சோர்வு ஏற்படுது. காலையில் எந்திரிச்சோடனே இந்த ஒரு பானம் குடித்தா உடல் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், அது வந்து இயற்கையாகவும் இருக்கணும் இல்லையா? சரி, என்னென்ன மூலிகைகள் சேர்த்து இந்த இயற்கை பானம் நம்ம செய்யலாம்? இது வந்து டீ அப்படின்னும் சொல்லலாம். இதற்கு பேசிக்காக பார்த்தோம்னா துளசி இலைகள் இல்லைன்னா துளசி பொடி கடையில் இருக்கும், அதை வாங்கிக்கோங்க, இது நமக்கு தேவைப்படுது. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா எலுமிச்சை இலைகள் நமக்கு தேவைப்படும். ஸோ எலுமிச்சை இலைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது எலுமிச்சை மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளை எடுத்து நிழலில் உலர்த்தி நம்ம அதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா லவங்கப்பட்டை நமக்கு தேவை. ஸோ இந்த துளசி இலை பொடி 100 கிராம் இருக்குன்னா அதே மாதிரி எலுமிச்சை இலை பொடியும் 100 கிராம் இருக்குது. ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுக்கணும். இப்போ சொல்லக்கூடிய மூலிகைகள் எல்லாமே 50 கிராம் அளவுக்கு நமக்கு தேவைப்படுது. என்னன்னு பார்த்தோம்னா லவங்கப்பட்டை. ஸோ லவங்கப்பட்டை ஒரு 50 கிராம் தேவை. அதுக்கப்புறம் சோம்புன்னு சொல்லும்போதே அதிகமான நார்ச்சத்து இருக்கக்கூடியது. இந்த செரியாமை பிரச்சனையினால நமக்கு உடல் சோர்வு இருக்கும் நிறைய பேருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். இந்த செரியாமை பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு நமக்கு சோம்பு பயன்படுது. ஸோ சோம்பு ஒரு 50 கிராம் நமக்கு தேவைப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அக்ரஹாரம் அப்படின்ற மூலிகை, இதுவுமே ஒரு 50 கிராம். இல்லை அக்ரஹாரம் எனக்கு கிடைக்கலன்னா சிற்றரத்தை பயன்படுத்திக்கோங்க. சிற்றரத்தை ஒரு 50 கிராம் தேவை. சுக்கு 50 கிராம் தேவை. ஸோ இது எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதனோட முக்கியமாக ஜாதிபத்திரி ஒரு 20 கிராம் சேர்த்தாலே போதுமானது. ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே எடுத்து லேசாக வறுத்து நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த பொடியை நம்ம பயன்படுத்தும் பொழுது இந்த பொடி எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லைன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு ஒரு ஒன்றில் இருந்து ஒரு 1.5 கிளாஸ், ஒரு 150-200 ml தண்ணீரில் இது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பொடி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஒரு 100 ml வந்ததுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணிடணும். இதனோட ஒரு 5-6 துளி எலுமிச்சை சாறு கொஞ்சம் தேன் கலந்து குடிக்கும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய வலிகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இது ஒரு சிலருக்கு தலைவலி இருந்துக்கிட்டே இருக்கும். தலைவலி அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா 2-3 நாட்களுக்கு இருந்துட்டு தாங்க போகும் அப்படின்னு சொல்கிறாலோ, இல்லை உடல் வலி நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ உடல் வலி நிறைய பேருக்கு இருந்தாலோ அதை சரி செய்கிறதுக்கு நம்ம இந்த பானத்தை குடிக்கலாம். இதையே நம்ம என்ன பண்ணலாம்னா வெயில் காலத்தில் ரொம்ப வந்து உடல் உஷ்ணமாக இருக்குன்னா இந்த டீ ரெடி பண்ணிவிட்டு ஆறின பிறகு கொஞ்சம் சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட ஒரு 10-15 நிமிடங்கள் வச்சுட்டு எடுத்து குடித்தாலும் அந்த உடல் சோர்வு, ஸோ வெளியில் போயிட்டு வந்திருக்கிறோம் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா அதற்குமே இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ உடல் சோர்வு நமக்கு நீங்கணும், உடனே வந்து நமக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கணும்னா இதை ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி தான் உடல் சோர்வு இந்த வலிகளை குறைப்பதற்கு நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறவும் நம்மக்கிட்ட ஸ்பெஷல் மெடிசன்ஸ் நிறையவே இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா சீந்திலாதி கற்பம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. சீந்தில் மூலிகையை முதன்மையாக வைத்து நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து வகை. ஸோ இந்த மருந்து வகையை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னா இது கற்பம் முறைப்படி தான் 21 நாட்கள் முதல்ல இதை நம்ம பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் 2 மாதங்கள் கேப் விட்டுட்டு திரும்பவும் 21 நாட்கள் நம்ம பயன்படுத்தணும். ஸோ காலை இரவு 2 வேளையும் நெய்யோடு கலந்து இதை வந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடல் சோர்வு, உடல் வலி, நமக்கு உடல் சோர்வுக்கு எது
காரணமாக இருந்தாலும் சரி, அதாவது தைராய்டு பிரச்சனையோ இல்லை டைஜஷன் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலோ, ஒரு சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, ஆட்டோஇம்யூன் கண்டிஷன் இருக்குது. இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாத்துக்குமே இந்த சீந்திலாதி கற்பம் பயன்படுது. நம்ம கிளினிக்கில் இது ஸ்பெஷல் மெடிசனாகவும் கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கு உடல் சோர்வு, உடல் வலி இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. நன்றி.